மார்பிள் நெயில் ஆர்ட் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆம்ப்ரே டிசைன் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஃப்ரீ எட்ஜில் கொஞ்சம் கிளிட்டர் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ எட்ஜில் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மைலர்ஸும் கலந்து இருக்கு. கொஞ்சம் க்ராஸாகவே நான் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் க்ராஸாக பண்ணால் அதுவும் அழகாக இருக்கும். ஸோ நான் க்ராஸாக பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர், பிங்க் கலர் அதெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். மார்பிள் ஆர்ட்டுக்கு நம்ம எப்பயும் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் இப்படி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதிலே வந்து பிங்க் கலரும் நான் எடுத்திருக்கேன். பிங்க் கலரும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டாட்டிங் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மர்ஜ் ஆகி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணாத இடத்துல பிளாசம் ஜெல் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டிசைன் பண்ணாத இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடக்கூடாது. டிசைன் பண்ணாத இடத்துல மட்டும் பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போதான் வந்து மார்பிள் ஆர்ட் வந்து நல்லா விரிஞ்சு வரும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் இது மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸான டைரக்ஷனில் இப்படி எடுங்க. எடுத்து உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ இப்படி தானே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் வைங்க. இதுவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஏன் இந்த கலர் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, ஜெல் பாலிஷ் வந்து எப்பயுமே மிக்ஸ் ஆகாது. ஜெல் பாலிஷ் வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால தான் வந்து இந்த டிசைன்லாம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸாக்டாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் அந்த பக்கம் கூட கொஞ்சம் டர்ன் பண்ணி கூட வச்சிங்கன்னா அது அழகாக அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நம்ம வந்து க்யூர் பண்ணாத இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே க்யூர் பண்ணாத இடத்துல தான் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணாலே போதும். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போது க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஹாலோகிராஃபிக் குரோம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹாலோகிராஃபிக் குரோம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஹாலோகிராஃபிக் குரோம் கூட கொஞ்சம் பேஸ் கோட் வந்து கலந்துக்கிறேன். பேஸ் கோட் கலந்து தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹாலோகிராஃபிக் குரோமில் கொஞ்சம் பேஸ் கலர் கலந்துக்கிறேன். பேஸ் கலர் இல்லை, பேஸ் கோட். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப தின் லைனாக வரைஞ்சா அழகாக இருக்கும். அதனால் நீங்கள்
லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. லைனர் ப்ரஷ்ல பண்ணும்போது தான் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்னர்ல இருந்து இங்கே ஒரு பார்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ ஒரு தின் லைனாக வரைங்க. அப்போ தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, திக்காக வரைஞ்சி எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மார்பிள் ஆர்ட்டோட அழகுமே தனியாக போயிடும். நம்ம இருக்க டிசைன்லேயே தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ இதை வந்து 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து செகண்ட் டைம் தான் நம்ம கியூர் பண்ணுறோம், அதனால 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணால் போதும். இப்போ 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஒரு முறை தொடச்சிருங்க. அந்த கிளிட்டர்ஸ் எதுவுமே போகாது. ஏன்னா நம்ம வந்து பேஸ் கோட்டோட தான் வந்து அந்த கிளிட்டர்ஸ் எதுவுமே போகாது. ஏன்னா நம்ம பேஸ் கோட்டோட தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும், அந்த ஸ்டிக்கினஸ் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டாப் கோட் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும், சீல் பண்ணணும். இது உங்கள் கையில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். டாப் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இப்போது 120 செகண்ட்ஸ் நான் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கியூர் பண்ணிட்டேன். ஃபைனலாக கியூர் பண்ணும்போது 120 செகண்ட்ஸ் நான் வச்சு கியூர் பண்ணிட்டேன். தேர்ட் டைம்லேருந்து நீங்கள் கியூர் பண்ணுற எல்லாமே வந்து 120 செகண்ட்ஸ்லேருந்து கியூர் பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கானோ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோல்சேலில் ப்ராடக்ட் வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அமேசான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க அதில் போயிட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.